தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/2/2015 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 1-2 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். எனவே இன்றைக்கு ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இறைவனுக்கு உகந்தது பூக்களும் பாக்களும். பாக்கள் பாடினால் அது வாடாமல் இருக்கும், பூக்கள் போட்டால் வாடிவிடும். இருந்தாலும் பூமாலை தான் நாம் இறைவனுக்கு சூட்ட வேண்டுமாம். பூமாலையும் பாமாலையும் சூட்டினால் புனிதமான வாழ்க்கை நமக்கு அமையும். எந்த பூவை இறைவனுக்கு எப்படி சூட்டுவதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு காரியம் முடியலை அப்படின்னா, இந்த காரியம் முடியணும் அப்படின்னா முடிந்த மாலையை அணிவிக்க வேண்டும். முடிந்த மாலைனா உங்களுக்கு தெரியும், எல்லா கடையிலையும் மாலை கட்டி தொங்கும். அதற்கு பெயர் முடிந்த மாலை. அதை போட்டால் காரியம் முடிவதற்காக போடுகின்ற மாலை. சரி, அந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு மீண்டும் அர்ச்சனை செய்து வழிபாடு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக்கொள்கின்ற பொழுது வெற்றி மாலை சூட்ட வேண்டும். வெற்றி மாலை என்றால் நிலமாலை, ஆண்டாள் மாலை என்று சொல்வார்கள். அதற்கு பெயர் வாகை மாலை என்றும் சொல்வது வழக்கம். இதுபோன்று 2 விதமான மாலைகள் சூட்ட வேண்டும். இந்த பழக்கத்தை 215 மாதங்களாக எங்களுடைய செட்டிநாட்டு கிரிவலத்திலே நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். என்னுடைய தலைமையிலே நடைபெறுகிற பௌர்ணமி கிரிவல விழாவிலே பிள்ளை பிறக்கவில்லை, கல்யாணம் ஆகவில்லை, கடன் சுமை கூடுதலாக இருக்கிறது, தொழில் அமையவில்லை என்றெல்லாம் வருபவர்களெல்லாம் முதலிலே முடிந்த மாலையை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு அடுத்த திங்களுக்குள் காரியங்கள் முடிந்துவிடும். எனவே கல்யாணம் முடிந்துவிட்டது என்றால் முடிந்துவிட்டது என்று மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். பிறகு வெற்றி மாலையை அதே தெய்வத்திற்கு சூட்ட வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அவர்கள் சூட்டுவார்கள். இப்படி 2 விதமான மாலைகளை அணிவிக்க வேண்டும். இப்படி அணிவிக்கின்ற பொழுது எந்த தெய்வத்திற்கு எந்த மாலை என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் தாமரைப்பூ மாலை சூட்ட வேண்டும். செந்தாமரை மாலை சூட்டினால் அது சூரியனின் அருளுக்கு நீங்கள் பாத்திரமாகலாம். சந்திரனுக்கு அல்லி மாலை, அல்லிப்பூவால் மாலை தொடுத்து அணிவிக்க வேண்டும். செவ்வாய் அருளை பெற வேண்டும் என்றால் செவ்வரளி மாலை சூட்ட வேண்டும். புதனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் வெண்தாமரை சூட்ட வேண்டும். வியாழனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் முல்லைப்பூ, முல்லைப்பூவை சூட்டினால் எல்லையில்லாத நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். சுக்கிரனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் சுகந்த வாசமுள்ள மாலை, ரோஜாப்பூ மாலையெல்லாம் சூட்டலாம். சனியினுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் நீலோற்பம், நீல நிற பூக்கள், கருங்குவளைப்பூ மாலை சூட்ட வேண்டும். ராகு கேதுக்களுக்கு அதற்கென்று உரிய மாலைகளை நாம் சூட்ட வேண்டும். நந்திக்கு அருகம்புல் மாலை சூட்ட வேண்டும். நந்திக்கு அருகம்புல், செவந்திப்பூ, செம்பருத்தி எல்லாம் சூட்டலாம். பொதுவாக நாம் கதம்பம் வாங்கி அணிவிக்கின்றோம். எல்லா பூக்களும் அதில் இணைந்திருக்கின்றது. நாம் சுகந்த வாசமுள்ள மாலையை இறைவனுக்கு சூட்டினால், வாசமுள்ள மாலை சூட்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல நேசமும் கூடும், பாசமும் கூடும், நிகழ்கால தேவைகளும் பூர்த்தியாகும். எனவே ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது சூடம் கொண்டு செல்ல வேண்டும், அல்லது பூ மாலை ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். அர்ச்சனை பொருட்களில் ஏதாவது ஒன்றுமில்லாமல் கோவிலுக்குள் நாம் செல்லக்கூடாது. அப்படி கோவிலுக்குள் செல்வதற்கு உகந்தது, செல்லுகின்ற பொழுது கையிலே ஒரு பூமாலை கொண்டு செல்ல வேண்டும். நாம் படிக்கின்ற பாமாலையும் அந்த பூமாலையும் இணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். விழாக்களிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளெல்லாம் அனுகூலம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து ஆலோசனை கேட்பீர்கள். இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கப் போகின்றது. வீடு வாங்க வேண்டும், விற்க வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். மிதுனராசி நேயர்களே, கை நழுவி சென்ற வாய்ப்பு கைகூடி வருகின்ற நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடல் பயண வாய்ப்புகள் கைகூடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கூட பிறந்தவர்களால் நன்மை கிட்டும். கடகராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். காலை நேரத்திலேயே கனிவான தகவல் வந்து சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு.
நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள தகவல் ஒன்று வந்து சேரலாம். சிம்மராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். புதியவர்களின் அறிமுகத்தால் பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவு உண்டு. விரயங்களை சந்திக்க நேரிடும் நாள் இன்றைக்கு. கன்னிராசி நேயர்களே, அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாள் இந்த நாள். நாளை செய்யலாம் என்றிருந்த காரியத்தை இன்றைக்கே செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியாபார பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வேற்று மனிதர்களில் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் லாபம் காண்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்கும் நாள். விஐபிக்கள் உங்களின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். வாங்கிய கட்டிடத்தை பழுதுபார்க்கும் எண்ணமும் உங்களுக்கு உருவாகும். நண்பர்கள் நல்ல தகவல்களை எல்லாம் இன்று கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணச்செலவுகள் அதிகரிக்கும் நாள். பம்பரமாய் சுழன்று பணிபுரிவீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்கின்ற விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும். மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்தாலும் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். பாகப்பிரிவினைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்றைக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த வேண்டுமானால் ஆகாரத்தில் நீங்கள் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும். எனவே வாய்ப்புகள் கை நழுவி செல்லாமல் இருக்க மற்றவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று பகை மாறி பாசம் கூடும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கூட்டுக்கிரக யோகத்தால் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.